ஓ நமச்சிவாய! வணக்கம் நண்பர்களே! உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதைப் பற்றி என்றால், செப்டம்பர் மாத பலன்கள் வரிசையிலே, ராசி பலன்கள் வரிசையிலே 5வது ராசியான சிம்ம ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். அப்படி இருக்கும்போது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சிம்மம் வீட்டில் ஆட்சி வீட்டில் வலுவாக இருக்கிறாப்புல சூரியன் சனியோட பார்வையில் இருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. சூரியனை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி வரையும் சிம்ம வீட்லையும் 17ஆம் தேதிக்கு பிறகு கன்னி வீட்லையும் குடும்பஸ்தானத்துக்கும் வராப்புல. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் கன்னி வீட்டில் 18ஆம் தேதி வரையும், 18ஆம் தேதிக்கு பிறகு 3வது வீட்டில் சுக்கிரன் மறையிறாப்புல ஆட்சி வீட்டில். புதனை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி வரையும் சிம்ம வீட்லையும், 23ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி வீட்டில் உச்சம் அடைகிறாரு. புதனை பொறுத்த வரைக்கும் 7வது வீட்டில் சனீஸ்வரர் வக்ரம் அடைகிறாரு. 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாப்புல. 10ஆம் இடத்துல குரு, லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கிறாப்புல. குடும்பஸ்தானத்தில் கேது. இதுதான் இந்த மாதத்திற்கான கிரகநிலை அமைப்புகள். அப்படி இருக்கும்போது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக சனியோட பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிநாதன் மேலே படுறாப்புல. ஒன்று, முதல் பகுதியில் முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருங்க. குடும்பஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நீசம் அடைகிறாப்புல. அதனால் வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கை துணையிடம் சமாதான குறியை காட்டுறது ரொம்ப நல்லது. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு பிரச்சனைகள்ல இருந்து வெளிவர முடியும். ஏற்கனவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டக சனி நடந்துட்டு இருக்கு. 10ஆம் இடத்துல குரு இருந்து உங்களுடைய வருமானத்தை குறைச்சிட்டு இருக்கிறாரு. வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரதான் செய்யும். அதை கடந்து தான் செல்ல வேண்டும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனைகளை கூட நீங்கள் ஃபேஸ் பண்ணி வந்துடுவீங்க. அதை கூட முடிச்சிடுவீங்க. ஆனால் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் பெரிய தலைவலியாக இருக்கும் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பகுதியில் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு காலம் பிறக்க போகுது அப்படின்னு கூட பொதுவாக உங்களுக்கு சொல்லலாம். இது வரைக்கும் அடுத்தவங்களுக்கு கை கட்டி பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. சின்ன பிரச்சனைகளுக்கு கூட பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இறுதி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது பெருசாக வராது. ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய காலங்கள் வரப்போகுது அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். புதனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உச்சம் அடைகிறதால பேப்பர், பேனா ஒர்க்கு, ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து மூலமான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கையெழுத்துக்காக 1 மாதம் 2 மாதமாக நீங்கள் அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கையெழுத்து உடனே கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அதே போல் பார்த்தீங்கன்னா லோனுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் லோன் கிடைக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு உருவாகிடும். காதலர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் நீசம் அடைஞ்சு இருக்கிறதால இந்த மாதத்தை பொறுத்த வரையும் காதலில் சின்ன சின்ன பிரச்சனைகள், கருத்து வேறுபாடு, பிரிவு நிலை அப்படிங்கிறது வரதான் செய்யும். 18ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சுமூகமான நிலை அப்படிங்கிறது உருவாகும். காதலை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும், கை கொடுக்கும். அது திருமணம் வரையும் செல்லும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் திருமணத்துக்கான திசா புத்தி இருந்தால் மட்டும் இந்த மாதம் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தை வரும். அதே போல் குழந்தை சார்ந்த விஷயத்துக்கும் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெற்றி தோல்வியிலே இருக்குது, அது எப்போது முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடித்த நபரிடம் அருகே உள்ள ஜோதிடரிடம் அணுகி உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை செக் பண்ணிங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடன் பெருசாக உயர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இருக்கிற கடனை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவீங்களே தவிர மேலே மேலே கடன் வாங்கி விரைய செலவுகள் பண்ணி குடும்பத்தை பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது பெருசாக உருவாகாது. ஆடம்பர செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வேண்டாம். இருந்தாலும் ஆடம்பர செலவு அதிகமாக செய்யாமல் இருப்பது ரொம்ப நல்லது. புதிய நண்பர்களிடம் பார்த்தீங்கன்னா பார்த்து கவனமாக இருங்க. அது புதிய நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை பழைய நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை உறவினர்களாக இருக்கட்டும், பார்த்து கவனமாக இருங்க. கூட்டு தொழில் அப்படிங்கிறது இப்போதைக்கு உங்களுக்கு வேண்டாம். ஏற்கனவே கண்டக சனி நடந்துட்டு இருக்கு. சனியோட பார்வை உங்கள் ராசி மேலே படுறாப்புல. அப்படி இருக்கும்பொழுது புதிய தொழிலோ கூட்டு தொழிலோ அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வேண்டாம். இருக்கிற தொழிலை
மேலும் வளர்ச்சிப்படுத்தாமல் ஓரளவுக்கு இருக்கிறத முறையாக நடத்துறது ரொம்ப நல்லது. அது வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேல் அதிகாரிக்கும் உங்களுக்கும் ஒரு சில வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வரும். சக ஊழியர்களோட பிரச்சனைகள் வரும். 10ஆம் இடத்துல உள்ள குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல மன உளைச்சலை கொடுத்துட்டு தான் இருப்பார். நீங்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் செய்யாமல் இருப்பது ரொம்ப நல்லது. சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் வாக்குவாதங்கள் பண்ணீங்க அப்படின்னா எந்த நேரத்திலும் வேலை போகக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இன்னும் ஒரு வருட காலகட்டங்கள் வந்து நீங்கள் அமைதியாக முறையாக செல்வது ரொம்ப நல்லது. லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதால பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான சொத்து பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதத்தில் முயற்சி பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான முறையில் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு நிலையில் இந்த காலகட்டங்கள் செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் விரிசல்கள் ஏற்படும். தாயார் ஸ்தானத்தில் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். மருத்துவ விரய செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். வண்டி வாகனங்களில் போகும்போது நீங்கள் பார்த்து கவனமாக செல்லக்கூடிய மாதங்கள் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். பூர்வீக இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இருந்தீங்க அப்படின்னா தொலை தூரமாக சென்று வேலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு தடங்கள் தாமதமாக இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்துடைய இறுதி காலகட்டத்தில் முயற்சி செய்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். முடிந்த வரைக்கும் காசு பணம் விஷயத்தில் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக இருங்க. யாரிடமும் காசு பணம் முன்னாடி கொடுத்து ஏமாற வேண்டாம். விவசாய பணிகளை செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமாக இருக்கும். ஓரளவுக்கு இந்த விவசாயம் சம்பந்தமான கடன் பிரச்சனைகள் வாங்கிட்டு இருந்துறீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் முடிந்த வரையும் அந்த கடனை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. நல்ல வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். கடின உழைப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அலைந்து திரிந்து வேலை செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகவே இருக்கும். முடிந்த வரைக்கும் தலைக்கவசம் அணிந்துக்கிட்டு வண்டி வாகனங்களில் செல்வது ரொம்ப நல்லது. இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் தினமும் காலையில் குளித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுறங்க. சிறப்பான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் உங்களுக்கு. அதே போன்று சிவாலயம் சென்று பிரதோஷம் அன்று வழிபாடு பண்ணுங்க. மேலும் பல நற்பலன்கள் அதிகமாக கொடுக்கும். சிம்மராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. யாரையும் நம்பாதீங்க. யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ யாரையும் நம்பி காசு பணம் கொடுக்கவும் வேண்டாம், வாங்கவும் வேண்டாம். இந்த விஷயத்துல பார்த்து கவனமா இருங்க என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.